12 ஆண்டு கால தவத்திற்கு பிறகு காட்சி கொடுத்த முருகப்பெருமான் அருணகிரியின் நாவில் தன் வேளால் திருப்புகழ் பாட அருள் புரிந்தார். தயங்கி நின்ற அருணகிரிக்கு முத்தை தருப்பத்தி திருநகை என்று முதல் அடியை எடுத்துக் கொடுத்தார். அன்றுதான் தமிழில் சந்தவிகளின் ஊற்றான திருப்புகழ் பிறந்தது. பிறகு வயலூர் வா என்று கூறி மறைந்தார் முருகன். வயலூரை அடைந்த அருணகிரிநாதர் பொய்யா கணபதி சன்னதி முன் கைத்தல நிறைகணி என்று முதல் திருப்புகழை பாடி துதித்தார். திருச்செந்தூரில் முருகப்பெருமானின் திருநடனத்தை கண்டு பேரானந்தம் அடைந்தார். சுவாமி மலையில் தன் அக்காள் ஆதி அம்மையாரை சந்தித்தார் அருணகிரிநாதர். தன்னை முருகனடி சேர்க்க வேண்டினார். ஆதி அருணகிரிநாதர் முருகனை துதித்து பாட முருகப்பெருமான் காட்சியளித்து ஆதி அம்மையாரை தன்னுள் ஐக்கியமாக்கினார். பின்னர் விராலி மலையில் காட்சியளித்த முருகன் அருணகிரிநாதருக்கு அட்டமாசித்திகளையும் அருளினார். அருணகிரிநாதரின் புகழெங்கும் பரவியது. ஆனால் வக்கப்பாகை எனும் ஊரில் புலமை போட்டியில் தோற்றவர்களின் காதுகளை அறுத்துவிடும். கொடூர பழக்கம் கொண்ட வில்லி புத்தூராரை சந்திக்க அருணகிரிநாதர் சென்றார். அப்போட்டியில் என்ன நடந்தது? அடுத்த பாகத்தில் தெரிந்து கொள்ளுங்கள்.